வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம் ஆடியோ வடிவில் கேட்க போகிற கதை ஆதிரனே என் அதிகாரனே கதையின் அடுத்த 5 பாகங்கள். எழுத்தும் குரலும் சுஜாதா நடராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிரனே என் அதிகாரனே. அத்தியாயம் 21. தன் அலுவலக அறையில் சுழலும் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு பொங்கும் கோபத்துடன் அமர்ந்திருந்த தீரன் முன் அப்பாவியாக நின்றிருந்தான் நிஷாந்த். அவ எதுக்கு ஆஃபீஸ் வந்திருக்கா என்று கேள்விக்கணையை ஆதிரன் தொடுக்க, அவ வேலை கேட்டிருந்தா தீரா, அதுக்கு தான் வர சொன்னேன். அவளுக்கு வேலையா? நம்ம கம்பெனியிலா? உன் கல்யாணத்தன்னைக்கு பேசும்போது தான் சொன்னான் அவளுக்கு வேலை எதுவும் சரியா அமையவே மாட்டேங்குதுன்னு. அதுக்கு அவளும் எம்பிஏ படிச்சிருக்கால, உனக்கும் பிஏ தேவையா இருக்கு. அதான் எனக்கு பிஏவா இருக்க அவளுக்கு தகுதி இல்லை. தீரா, அவ படிச்சிருக்கா. நீ ஏன் அவளை தேவையில்லாமல் வெறுக்கிற? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நிஷாந்த். நீ அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த ராகவனோட ஆப்ரேஷனுக்கு கொடுத்த கடனை எப்படி வசூலிக்கிறது? ஏற்கனவே தாத்தா சொல்லிட்டாரு, நஷ்டத்தில் இருக்கிற அவனோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். இதில் இந்த கடன், அதை வசூலிக்க வேண்டாமா? கம்பெனிக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சே, இல்லைனா இந்த குருடனை யார் கல்யாணம் பண்ணியிருப்பா என்று தீரன் கோணல் சிரிப்புடன் கேட்க, நிஷாந்த் சில கணங்கள் பேரமைதியில் கரைத்தான். பின், தாத்தா உன் நல்லதுக்கு தான் செஞ்சிருக்காரு. நீயும் ஒத்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இப்போ ஏன் அதை குறையா பேசுகிற? ஏன் உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கலையா? அவள் சரியான வாயாடி. நீ அவளை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. உனக்கு சாரு தான் சரியா இருப்பா. நீயே இந்த பிசாசை இழுத்துக்கிட்ட தீரா. இன்னும் ஒரு முறை நீ என் மனைவியை தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசினாலும் உன் பல்ல தட்டிடுவேன் நிஷாந்த் என்றான் பற்களை நரநரவென கடித்தபடி. அந்த குட்டிச்சாத்தான், உனக்கு போக போக புரியும் நிஷாந்த். தீரா, உனக்கு அவளை பற்றி தெரியலை. சாரு சொன்னா அவள் சரியான திமிர் பிடிச்சவளாம். அவள் பின்னாடி காலேஜில் ஒரு படையே சுற்றி இருக்கான். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். உன் டேஸ்ட்டுக்கு அவள் ஒரு நாளும் ஒத்து வர மாட்டாளாம். அவளை போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டாம். பார்க்க வேற நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கா. உன் உயரத்தில் 3/4 பங்கு தான் இருக்கா. உன் பக்கத்தில் அவ ஸ்டூல் போட்டு தான் நிற்கணும். வாய் வேற காது வரை போகுது. ஷட்டப் என்று தீரன் முழு கோபத்தில் எழுந்து நின்று மேஜையை தன் 2 கரங்களாலும் அடிக்க, பேசிக்கொண்டிருந்தவன் வாய் பசை போட்டதைப் போல் ஒட்டி கொண்டது. என் மனைவியை பேசுகிற வர்ணிக்கிற உரிமையை நான் உனக்கு கொடுக்கல. அவள் எப்படி இருந்தாலும் ஷீ இஸ் மைன். இன்னும் ஒரு முறை அவளை பற்றி நீ பேசினா கூடவே வளர்ந்தவனு கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். சாரி தீரா, அது கெட் அவுட் என்றவன் கூறவும் அவன் அறை நீங்க திரும்பினான். கண்ணாடி கதவுக்கு அப்புறம் அவனையே வெறித்தபடி நின்றிருந்த சாருமதியை கண்களுக்கு தென்பட, இவ வெளியே போனா, அதுவும் இவளுக்கு வேலை இல்லைன்னு போய் சொன்னா அசிங்கமாக அவமானமாக போயிடுமே. இவளை வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி காவியா அம்மாவும் சொன்னாங்களே, இப்போ என்ன பண்ணுறது என நினைத்து சிந்தனையில் சில கணங்களை அவன் கழித்திருக்க, நீ இன்னும் வெளியே போகலையா என்று கோப கனலில் கேட்டான் ஆதிரன். என்றபடியே திரும்பிய நிஷாந்த் ஆதிரனை நெருங்கி போய் நின்று, தீரா, அவளுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்டா. அவளும் என் வார்த்தையை நம்பி வந்திருக்கா. இப்போ போய் நீ வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன்னு நான் சொன்னா என்ன செல்லா காசுன்னு நினச்சிடுவா. இந்த ஒரு முறை என் மானத்தை காப்பாத்தேன் என்றான் கெஞ்சலான குரலில். அவன் குரல் கேட்ட தீரன் கோபம் லேசாக மட்டுப்பட்டது. சிந்தனை பாவத்துடன் எழுந்த இருக்கையில் அமர்ந்தான். தீரா ப்ளீஸ், எனக்கு அவளை பிடிக்கல நிஷாந்த். அவள் வாய்ஸ் கேட்டாவே எரிச்சலா இருக்கு என்று தீரன் கூற, தீரா என்று இழுத்தான் நிஷாந்த். வேணும்னா அவளை உன் கூடவே வச்சுக்கோ நிஷாந்த். எது, என் கூடவா? அவள் உனக்கு அசிஸ்ட் பண்ணட்டும். உனக்கும் உதவிக்கு ஆள் தேவைப்படுது தானே. அப்போ உனக்கு மேக்னாவை என் பிஏவா போட்டுடு என்று தீரன் கூற, நிஷாந்த் பேய் முழித்தான். மேக்னாவையா என்றவன் எச்சில் கூட்டி முழுங்கியபடி கேட்க, அதையேன் இத்தனை ஷாக்காக கேட்குற? இல்லை, அது அவளுக்கு ஆஃபீஸில் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கில் லோடே அதிகமாக இருக்குது. இதில் உனக்கும் அசிஸ்ட் பண்ணணும்னா அவளால் முடியுமான்னு அதை ஷேர் பண்ணிக்கத்தானே சாருவை தரேன். மேக்னா சொல்கிற வேலையை சாரு செய்யட்டும், மேக்னா எனக்கு அசிஸ்ட் பண்ணட்டும். ஸோ சிம்பிள். போய் இந்த விஷயத்த மேக்னா கிட்ட சொல்லி அவளை எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லு என்றவன் தான் கூற வேண்டியதை கூறிவிட்ட திருப்தியில் தன் அடுத்த பணியில் மூழ்க தயாராக, தான் நினைத்ததில் பாதி நிறைவேறிய திருப்தியில் அவ்வரை நீங்கி வெளிவந்தான் நிஷாந்த். அவன் நீங்கவும் ஆதிரனின் அலைபேசி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. ஒலி அலையில் அழைப்பவரின் பெயர் ஒலிக்கவும் அழைப்பது சிட்டி என தெரிந்து கொண்டு அழைப்பை ஏற்றான் தீரன். சொல்லு சிட்டி, அந்த டிரைவர் கிடைச்சிட்டானா? டிரைவர் இன்னும் கிடைக்கல தீரா, தேடிக்கிட்டு தான் இருக்கும். வேறென்ன புதுசா துப்பு ஏதாவது? மண்டபத்திலிருந்து எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜை யாரோ டேம்பர் பண்ணியிருக்காங்க. 1/2 மணி நேரத்துக்கும் பக்கமாக ஃபுட்டேஜ் டேம்பர் ஆகி இருக்கு.
ஓ, ஒரிஜினல் ஃபுட்டேஜை ரிட்ரைவ் பண்ண முடியுமா? மண்டபத்திலிருந்து ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை சைபர் கிரைமில் கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன். சரி, இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாதே. கொஞ்சம் தீவிரமா இத பாரு. பார்க்குறேன். நீ சொல்லும்போது கூட இத நான் சீரியஸா எடுத்துக்கல. உனக்கு பார்வை பறிபோனதிலிருந்து ஏற்பட்ட பயம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நெனச்சேன். ஆனா, இப்ப ஏதோ பொறி தட்டுது. என்னன்னு பார்த்துடலாம். கவலைய விடு. நான் சொல்றத தாத்தா முன்னாடியே கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தா, இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்பவாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டயே. அப்புறம் இத பத்தி இப்ப தாத்தா கிட்ட கூட சொல்ல வேண்டாம். சரி தீரா, நான் சொல்லல. அப்ப நான் வச்சிடுறேன் என்று சிட்டி கூற அழைப்பு முடிவுக்கு வந்தது. தீவிர யோசனையில் சில நொடிகளை கழித்த தீரன் உடனே அதிலிருந்து வெளிப்பட்டு தன் அடுத்த பணிக்கு சென்றான். ஆதிரன் அறையிலிருந்து வெளியேறி வந்த நிஷாந்த் நெருங்கிய சாரு, என்னாச்சு நிஷாந்த் என்று ஆர்வத்துடன் கேட்க, உனக்கு வேலை இருக்கு சாரு. ஆனா அது தீரனோட இல்ல. உன்னை ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க சொல்லிட்டான். மேக்னான்னு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு நீ அசிஸ்ட் பண்ணணும். அவ சொல்ற வேலையை செய்யணும். என்ன நிஷாந்த், இப்போதைக்கு இவ்வளோதான் முடிஞ்சுது சாரு என்றவன், நீ அவனை அப்படி என்ன செஞ்ச? உன் பேரை கேட்டாலே எரிச்சலாகிடுறான் என கூறி சாருவை கேள்வியாக பார்த்தான். அவனை நான் என்ன செஞ்சேன்? கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி அவனை எங்கேயாவது பார்த்து ஏதாவது வம்பு பேசியிருக்கியா என்ன? அப்படி எதுவும் இல்லையே. அவனை அன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் முதலில் பார்த்தேன். ஏன் கேட்குற? இல்லை, உன்னை அவன் வெறுக்கிறான்னு தோணுது, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் அந்த மைத்திலி பேசினதுக்கு பழிவாங்கிறதா நினச்சி ஏதோ சவடால் விட்டுட்டான். அதில் அவள் பயந்து நான் பேசினது தப்பு தான், அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்பான்னு தீரன் நினச்சிருக்கான். ஆனால் இது புரியாமல் அந்த லூஸு இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிடுச்சு. அதில் இவன் ஜர்க்காகி இருப்பான். கல்யாணத்தை சீக்கிரமாக முடிக்க உங்கள் தாத்தா வேற அவசரப்பட்டுட்டாரு. அதனால் தீரனால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலை. எங்கே நான் அவன் பக்கத்தில் இருந்தா அவன் மனசு மாறி என்னோட தப்பு பண்ணிடுவானோன்னு பயப்படுறான் போல என கூறி அவன் இலக்காரமாக சிரிக்க, எனக்கு அப்படி தோணலை என்றபடியே நடந்தான் நிஷாந்த். அவனை தொடர்ந்தபடியே சாரு, அதுதான் உண்மை, கூடிய சீக்கிரம் பாரு என்றிட நிஷாந்த் கேலியாக சிரித்து கொண்டான். அதே நேரம் அவன் அடைய வேண்டிய இலக்கு வந்ததை உணர்ந்தவனாக மேக்னா என்று அழைத்தான் தனக்கு எதிரே நின்றிருந்த பெண்ணை. அவளோ ஸ்லோ மோஷனில் ஸ்டைலாக திரும்பினாள். சாருமதி அவளை கண்டு வாய்ப்பிழந்தாள். வெண்ணையில் செய்த தேகத்தை பளபளப்பாக வைத்திருந்தாள். ஹை ஹீல்ஸ் அணிந்து தன் உயரத்தை கூட்டியிருந்தாள். அவள் எழில் உருவை அவள் அணிந்திருந்த நவநாகரிக உடை அப்பட்டமாக காட்டியது. அவள் கண்கள் தூண்டிலாக எதிரிருப்பவரை ஈர்த்து தன் வசப்படுத்தியது. தோள் வரை கச்சிதமாக வெட்டியிருந்த கேசத்தை விரல் நுனியால் நகட்டி எஸ் என்றவள் உச்சரித்த ஒற்றை வார்த்தையில் ஒரு கணம் உறைந்து போனான் நிஷாந்த். பின் தலையை சிலுப்பி, தீரன் உங்களை கூப்பிட்டாரு என்றிட, அவளோ இவனை ஆர்வமாக பார்த்து, தீரன் சாரா என்றால் விழிகள் விரித்து. என்றவன், உங்களுக்கு அவருக்கு அசிஸ்ட் பண்ணுற வேலையை சேர்த்து கொடுத்துருக்காரு. அதே நேரம் உங்கள் வேலை பலுவை குறைக்க இவங்களை உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஷீ இஸ் சாருமதி, தீரனோட சிஸ்டர் இன்லா என்றான் அழுத்தமாக. ஓ என்றவள் சாருவை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்து விட்டு ஓகே என்றிட, நீங்கள் தீரனை முதலில் போய் பாருங்க என்று அறிவுறுத்தினான் நிஷாந்த். முகத்தில் பூத்த குதூகலத்துடன் அவள் அவ்விடம் நீங்கினாள். அவ்வேளை நிஷாந்த் சாருவிடம், இவ 1 வருஷமா இங்கே வேலை பார்க்குறா. இவளுக்கு தீரனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளும் அவனை தன் பக்கம் இழுக்க என்னென்ன வித்தையெல்லாமோ பண்ணிட்டா. அவன் மசியவே இல்லை. இப்போ நீ வந்திருக்க, உன் பங்குக்கு நீயும் ட்ரை பண்ணு. உங்கள் 2 பேரில் யாருக்கு தீரன் மயங்குறான்னு நானும் பார்க்குறேன் என்று நகைப்புடன் கூறிவிட்டு தன் இடம் நோக்கி சென்றான் நிஷாந்த். கடுகடுத்த பாவத்துடன் நின்றிருந்தாள் சாருமதி. அத்தியாயம் 22. அந்தி சாயும் நேரம் சரியாக இல்லம் வந்தடையும் புள்ளினங்களைப் போல தன் இல்லம் வந்தடைந்தான் ஆதிரன். அவன் மகிழுந்து கேட்டை கடந்து போர்ட்டிகோவில் நுழைய அவனை வரவேற்பதைப் போல வாசலிலேயே நின்றிருந்தாள் காவியா. தீரா, வா வா, என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்ட மாதிரி தெரியுது. ஏன் அத்தை, ஆஃபீஸ் முடிஞ்சு நான் சீக்கிரம் வரக்கூடாதா? இல்லை உங்கள் தத்துப்புள்ள இல்லாமல் நான் மட்டும் தனியாக சீக்கிரம் வீடு வந்து சேரக்கூடாதா என்று வினவியபடியே இல்லம் நுழைந்தான். அவனை தொடர்ந்தபடியே காவியா, என்ன தீரா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு நீயும் நிஷாந்தும் ஒன்று தான். உங்களை பிரித்து பார்க்க என்னால் முடியாது. உன் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அவனோட அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்கறேன் என்று இயல்பான குரலில் கூறியவள், சுகன்யா தீரனுக்கு காஃபி கொண்டு வா என்று ஆணையிட, அத்தை காஃபியையும் ஸ்நாக்ஸையும் என் ரூமுக்கு கொண்டு வர சொல்லுங்க என கூறி மாடிப்படிகளில் ஏற தன் முதல் அடியை வைத்தான். அப்போது அங்கே வந்த ராஜேந்திரன், தீரா வந்துட்டியா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே, பேசலாமா என்றிடவும் தீரன் நின்றான். சொல்லுங்க தாத்தா.
அது வேற ஒன்றும் இல்லைப்பா. நீயும் மைதிலியும் ஹனிமூன் போயிட்டு வரலாமேன்னு சிட்டி பேசினானா? அது ஆமாந்தீரா, நேத்து பேசினோம். ஏன்பா? தீரனுக்கு கண்ணு தெரியாது. அந்த மைதிலி சரியான அறவேக்காடா இருக்கா. இதில் இவங்களை எங்கே ஹனிமூன் போக சொல்கிறீங்க என கேட்டபடியே அவர்கள் அருகே போனாள் காவியா. காவியா என கூறி பற்களை ராஜேந்திரன் கடிக்க, அத்தை சொல்றது உண்மைதானே தாத்தா? நான் ஒரு குருடன். நடக்கவும் என் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்கவுமே நான் அடுத்த ஆள் உதவிய வேண்டி நிற்கிறவன். என் மனைவி இருக்காளே, அவ ஒரு லூசு. எங்கே பேசணும், எப்படி பேசணும் எதுவும் தெரியாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனால் வரும்போது யாராவது ஒருத்தர் தான் உருப்படியாக வருவோம். எதுக்கு ரிஸ்க்கு என்று கேட்க தீரனின் குரலில் இருந்த உணர்வை ராஜேந்திரனால் கூட படிக்க முடியவில்லை. தீரா, இப்படியெல்லாம் பேசாதே. நீயும் மைத்திலியும் நல்லா பொருத்தமான ஜோடிதான் என்ற தாத்தா, பேத்தியும் நீயும் எஸ்டேட் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் 10 நாளாவது இருந்துட்டு வாங்க. அது பழக்கப்பட்ட இடங்கிறதால உனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் தனிமையும் கிடைக்கும். பார்க்கலாம் தாத்தா. நாளைக்கே கிளம்புங்க. அப்பா, என்னப்பா நீங்கள்? அவ தான் வீடு வந்த அடுத்த நாளே வீட்டுக்கு தூரமாகி உட்கார்ந்துருக்காளே. இதில் நாளைக்கே எப்படி போவாங்க என்ற ராஜேந்திரன் காவியாவை முறைப்பாக பார்க்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நேற்று தான் நீங்கள் அவகிட்ட குடும்ப பொறுப்பை கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கே அவள் தூரமாகிட்டா. இதிலிருந்தே தெரியல அவள் ராசி. அவகிட்ட இந்த குடும்ப பொறுப்பை கொடுத்தா குடும்பம் சூப்பராக விளங்கிடும்பா என்று எல்லலுடன் காவியா பேசிக்கொண்டே போக, அத்தை, அவளுக்கு வந்திருக்கிறது எல்லா பெண்களுக்கும் வர இயற்கையான நிகழ்வு தான். அந்த நிகழ்வு நடந்தாதான் அவள் பொண்ணா பூத்திருக்கான்னு அர்த்தம். பூ பூத்தாதான் காய்ச்சி கனியாகும். அது மாதிரி தான் இந்த வம்சம் தலைக்க அவளோட இந்த மென்சுரல் சைக்கிள் சரியாக நடக்கிறது ரொம்ப முக்கியம். அவள் சரியாக தான் இருக்கா. அவளை தேவையில்லாமல் குறையாக பேசாதீங்க என்று ஆதிரன் கூற ராஜேந்திரன் வாயடைத்து போனார். எப்படி தீரா என்றவர் வியப்புடன் கலந்த குரலில் கேட்க, தீரன் புருவ முடிச்சுரன், என்ன தாத்தா என்றான். இல்லை, மதியமாக மைத்திலியும் இப்படி தான் பேசினா. அதான் எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்கன்னு ஆச்சரியத்தில் கேட்டேன். எனக்கு இதில் ஆச்சரியம் இல்லை தாத்தா என்று மனதில் நினைத்தவன் வெளிப்படையாக, அப்படியா தாத்தா என்றிட, ஆமாம் தீரா, மதியம் மைத்திலி டிவி பார்க்கணுன்னு டிவி ரூமுக்கு போகிறேன்னு சொன்னான். உன் அத்தை வாயை மூடிக்கிட்டு இல்லாமல் அவளை குறையாக பேச அவன் நல்லா பிடின்னு பிடிச்சிட்டா. இப்போ இவ வாசலிலேயே நிற்க காரணம் என்ன தெரியுமா? நீ வந்ததும் அவளை பற்றி எடுத்து சொல்லணும்னு தான் என்றார் தாத்தா நகைப்புடன் தன் மகளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி. அவரை முறைத்த காவியா, ஆமாம், நான் கம்ப்ளைண்ட் சொல்ல தான் நின்னிருந்தேன். தீரன் நான் வளர்த்த பையன். அவன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது. உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது. நீங்கள் தான் பொண்ணு கிடைச்சா போதுன்னு பேரமாக பேசி அவளை இவன் தலையில் கட்டிட்டீங்க. பொண்ணா அவ என்றவள் பேசிக்கொண்டிருந்த நொடியில் தீரன் இடைப்பட்டு, ஏன் அத்தை, அவ பொண்ணு இல்லையா என்றிடவும், ஆமாந்தீரா, அவ பொண்ணே இல்லை, அவ தேவதையா என்றான் கிண்டலாக. அதில் சற்றே வாயடைத்து போன காவியா ஒரு நொடி மௌனித்து இருந்துவிட்டு தொடர்ந்தாள். இல்லை, அவ உன்னை பிடிச்ச பிசாசு, பழி வாங்க வந்திருக்கிற குட்டிச்சாத்தான். அவளை நம்பாதே, அவளோட இணக்கமா போகாதே, அது உனக்கு நல்லதில்லை என்றவள் குரலில் இருந்த உணர்வை ராஜேந்திரனால் படிக்க முடியவில்லை. என்றாலும் தீரன் அதை படித்தவனாக இடி என சிரித்தான். அவன் சிரிப்பை கேள்வியுடன் ராஜேந்திரன் பார்க்க காவியாவோ கடுகடுத்த பாவத்துடன் நின்றிருந்தாள். நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல தீரா? நடக்கும்போது நீயே நம்புவ அவ குட்டிச்சாத்தான்னு என்றவள் விடுவிடு நடையில் அவ்விடம் அகன்றாள். அவள் சென்று விட்டதை அவளின் காலடி ஓசை மூலம் அறிந்து கொண்ட தீரன், அத்தை கோச்சிக்கிட்டாங்களா தாத்தா என்றான் விளையாட்டான குரலுடன். அவ கோச்சிக்காம இருந்தாதான் ஆச்சரியம் தீரா. நீ ஏன் அப்படி சிரிச்ச தீரா? உன் அத்தை உன் மனைவியை கண்டபடி பேசுறத கேட்டு நீ கோவம்தானே படணும் என்றிட, இல்லை தாத்தா, அத்தை அவளை குட்டிச்சாத்தான்னு சொன்னாங்க இல்லை, அதை யோசிச்சு பார்த்தேன், அதான் சிரிச்சேன். 4.25 அடியில் குட்டிச்சாத்தானின் மறு உருவமாக தானே இருக்கா என்றவன் மீண்டும் சிரிக்க, அவன் டையை பிடித்து தன் அருகே சட்டென இழுத்தார். அதில் அவன் தலை குனிந்து அவர் நெஞ்சருகே போனது. சிரிக்காதே தீரா, மைத்திலி மாடியில் நின்று நாம் பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா என்றவன் காதில் ரகசியம் பேசினார். எப்போ இருந்து? நாம் பேச ஆரம்பிச்சதிலிருந்தே. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா? இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. நீ இப்படி சிரிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல தீரா. மதியம் வேற காவியா ரொம்ப பேசிட்டா. அப்போவே மைத்திலி முகம் ரொம்ப வாடிப்போச்சு. நீ வேற இப்போ இப்படி சிரிச்சு வச்சிட்ட. என்ன தாத்தா, சொல்ல வேண்டியதை முன்னாடி சொல்லாமல் இப்படி என்னை சிக்க வச்சிட்டீங்க என்று கிசுகிசுத்தவன், இருக்காளா உள்ளே போயிட்டாளா என்றிட, உள்ளே போயிட்டா, ஆனால் முகம் வாடிப்போச்சு, கண்ணு வேற கலங்கின மாதிரி இருந்தது. காரியத்தை கெடுத்துட்டு ஹனிமூன் வேற போக சொல்கிறீங்க என்றபடியே மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினான் தீரன். ராஜேந்திரன் அவனை கண்டு நகைத்தபடியே அவ்விடம் நீங்கினார்.
மாடியில் இருந்த தன் அறையை எட்டில் எட்டி பிடித்த தீரன் கதவை திறந்து கொண்டு அறை நுழைய, நான் என் வீட்டுக்கு போறேன் என்று நலிந்த குரலுடன் அவளை வரவேற்றாள் மைதிலி. முறுவலுடன் அவள் குரல் வந்த இடத்தை நெருங்கியவன், அப்ப இது யார் வீடு என்றிட, இது உங்க வீடு என்றாள் சுரத்தையற்ற குரலில். அவளை மேலும் நெருங்கிய தீரன் தன் கரம் நீட்டி அவளை வளைத்து தன் பிடிக்குள் கொண்டு வந்தான். அவள் திமிரவோ விலகவோ முயற்சிக்கவில்லை என்பதை அவன் மனம் குறித்து கொண்டது. மேலும் அவளை தன்னோடு இணைத்து பிடித்த தீரன் அவள் கழுத்து வளைவில் தன் விரல் கொண்டு சென்றான். நேற்றைக்கு முன்தினம் அவன் அவள் கழுத்தில் அணிவித்த மஞ்சள் நிற கயிறு விரலுக்கு தட்டுப்பட அதை இழுத்து வெளியேற்றி அவளிடம் காட்டி பேசினான். எப்ப இது உன் கழுத்தில் ஏறிச்சோ அப்ப இருந்து என்னோடது எல்லாம் உன்னோடதுன்னு ஆகிடுச்சு. இதை யாரும் உன்கிட்ட சொல்லலையா? அப்படி ஒன்றும் இல்லை. நான் இந்த வீட்டில் வாழ என்ன கொண்டு வந்தேன்? என் அப்பா வச்ச கடனை தானே. நானே கடன்காரம் பொண்ணு. உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு அடமானமாக வந்துட்டேன். இதில் உரிமையெல்லாம் கேட்க முடியுமா என்றவள் கண்கள் கசிந்து கண்ணீர் வெளியேறியது. அது அவன் முன்கரத்தில் விழவும் அவன் முகம் மாறியது. நான் இதை உங்களை அவமானப்படுத்த சொல்லலைங்க. என் நிலை இதுக்கு மேலே மோசமாகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் எப்படியாவது எங்கள் அப்பா உங்ககிட்ட வாங்கின கடனை அடைச்சிடுறேன். இப்போ இங்கிருந்து போக எனக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ் என்றாள் இறஞ்சும் குரலில். அவனிடமிருந்து பதில் வரவில்லை. அவளோ தொடர்ந்து பேசினாள். நான் நம்ம கல்யாண பந்தத்தை முறிச்சிக்க நினைக்கலங்க. எங்கள் அப்பா வாங்கின கடனை அடைச்சிட்டு உங்கள் மனைவியாக இந்த வீட்டுக்கு வரேன். உங்களுக்காக மட்டுமே நேசிக்கிறவளா வரேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தரீங்களா? தர முடியாது மைதிலி என்றான் அழுத்தமாக. அவளோ விசும்பலுடன், நான் இங்கேயே இருந்தா உங்கள் அத்தை தினம் என்னை அவமானமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படி செஞ்சா ஊர் என்ன தான் கேவலமாக பேசும். ஏற்கனவே குருடன்னு பேசுகிற ஊர் பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கு இல்லைன்னு பேசணுமா உனக்கு என்றிடவும் அவள் அரண்ட கண்களுடன் அவனை பார்த்தாள். அது என்னால் ஊர் முன்னாடி அவமானப்பட முடியாது மைதிலி. அத்தை அப்படித்தான். அவங்க பேசுகிறத கண்ணும் காணாமல் இருந்துடு. அப்படி எப்படி இருக்க முடியும்? நீங்கள் மட்டும் ஊர் முன்னாடி அவமானப்பட விரும்ப மாட்டீங்க. நான் மட்டும் உங்கள் அத்தை கிட்ட தினம் அவமானப்படணுமா என்றவள் குரலில் கோபம் எட்டி பார்த்தது. என்று சலித்தவன், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்றான் தீரன். முடியாதுன்னு தான் அர்த்தம். அவங்க பேசுகிறத நான் ஏன் பொறுத்துக்கணும்? நான் ஒன்றும் தப்பு பண்ணலை. ஆக்சுவலாக வரதட்சணை கேட்கறதுக்காக அவங்க தான் அவமானப்படணும், வருத்தப்படணும். புரியுதுல்ல? அப்புறம் ஏன் இதை பெரிய விஷயமாக்குற? வரதட்சணை கேட்கறது தப்பு. அதனால் நீ அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கிழிப்பீங்க. என்னடி என்னால் பார்க்க முடியாதுன்னு குத்தி காட்டுறியா? அடே ராட்சசா, நான் பேசாததை எல்லாம் பேசினதா சொன்னால் உன்னை கண்ணா பின்னான்னு கடிச்சு வச்சிடுவேன், பார்த்துக்கோ என்றவள். அந்த லேடி என்னை பழிவாங்கிற குட்டிச்சாத்தான்னு சொல்லுது. நீ அதை கேட்டு பேய் மாதிரி சிரிக்கிற. நீ எல்லாத்தையும் பார்த்துப்பியா? நீயே என்னை அந்த லேடிக்கு பலியாக்கிடுவ என்றாள் கடுப்பான குரலில். அவள் குரலின் மாற்றம் அவன் மனதில் மெல்லிய நிம்மதியை படரவிட அவளை மேலும் இறுக்கி முரட்டு பிடியாக பிடித்தான் ஆதிரன். ஐயோ, ராட்சசரன் என்னை கொல்ல பார்க்குறானே, மூச்சு முட்டுதே. அடே ஹீரோ, வாடா, இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துடா, இல்லைன்னா உன் பேபி மூச்சு விட முடியாமல் செத்து போயிடுவாடா என்றவள் புலம்பலாக கூற, அதை கேட்டவன் நகைப்புடன் தன் பிடியை லேசாக தளர்த்த அவள் நிம்மதி மூச்சு விட்டாள். பின் மென்முறுவலுடன், உன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற என் ஹீரோ வருவான் பாரு. அவன் உன்னை என்னெல்லாம் பண்ண போறான்னு பார்க்கற மைதிலி வெயிட்டிங் என்றால் உள்ளுக்குள் அவன் மேல் பூத்த நேசத்துடன். அந்த ஹீரோ என்கிட்ட என்ன பாடுபட போறான்னு பாரு என்றான் அவனும் அவள் மேல் முளைத்திருந்த அன்புடன். அத்தியாயம் 23. நாள்கள் 10 கழிந்திருக்க பஞ்சாலை சுற்றுக்கு சென்றிருந்த தீரனின் அலைபேசி அலறியது. சிட்டி என்ற பெயர் ஒலிவடிவில் கேட்கவும் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் தீரன். சிட்டி, தீரா, அந்த லாரி டிரைவரை பிடிச்சாச்சு. அப்படியா? அவனை எங்கே வச்சிருக்க? இப்போ அவன் என் ஸ்டேஷனில் தான் இருக்கான். ஆனால் இது அன்அஃபிஷியல் விஷயங்கிறதால தொடர்ந்து இங்கே வச்சு அவனை விசாரிக்க முடியாது. அவனை நம்ம குடோனுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. அங்கே வச்சு மேற்கொண்டு விசாரிச்சுப்போம். ஓகே, நான் 1 ஹவரில் அவனோட அங்கே இருப்பேன். அவனை பற்றின தகவலை எனக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பு சிட்டி. எதுக்கு தீரா? நீ அனுப்பு, நான் சொல்கிறேன். சரி என்ற சிட்டி அழைப்பை முடித்து கொள்ள ஆதிரன் தன் பஞ்சாலை சுற்றை முடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். கதிர், நம்ம லாரி குடோனுக்கு போ என்றவன் கூற கதிர் மகிழுந்தை அவ்விடம் நோக்கி செலுத்தினான். சாலையில் சலனமில்லாமல் சென்று கொண்டிருந்த வாகனம் சட்டென நின்றது. என்னாச்சு கதிர், வண்டியை ஏன் நிறுத்தின? சார், அது மைதிலி மேடம்.
மைதிலியா? எங்க? ரோட்டில் நின்று யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ என்றவன் தன் அலைபேசியை எடுத்து கால் மைதிலி என்றிட அழைப்பு சென்றது. 2 முழு அழைப்பு விடுத்தும் அவன் அழைப்பை ஏற்காமல் போகவும் முகம் மாறினான் தீரன். ரோட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா என்றான் கடுகடுத்த குரலுடன். யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க சார். ஓ என்றவன் காரிலிருந்து இறங்க நினைத்துவிட்டு அதை தவிர்த்து திரும்பினான். நம்ம வேலையை பார்க்க போகலாம் கதிர். சார், அது மேடம் ஒரு பையனோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ வாட்? இல்லை சார், அவன் கதிர், நான் உன்னை கிளம்புன்னு சொன்னேன். ஓகே ஓகே சார் என்றவன் நின்றிருந்த மகிழுந்தை மீண்டும் சாலையில் ஓடவிட்டான். ஆதிரன் மனமோ அவளிடம் பேசிக்கொண்டிருந்தது. அதே நேரம் அவள் அழைப்பும் அவனை வந்தடைந்தது. அழைப்பை ஏற்றவன், சொல்லு மைதிலி என்றிட, நீங்கள் தான் கூப்பிட்டு இருந்தீங்க, அதான் திரும்ப கூப்பிட்டேன் என்றாள் மைதிலி. எங்கே இருக்க? காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேனே, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மதியம் லஞ்சுக்கு பிஸா ஹட்டில் மீட் பண்ண போகிறோம்னு. சொன்னேன். வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டியான்னு தெரிஞ்சிக்க தான் கூப்பிட்டேன். இன்னும் போகலை, அது ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கேன். 3 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடு மைதிலி, நான் வச்சிடுறேன் என்றவன் அழைப்பை முடித்து கொண்டான். கதிர் காரின் ரிவர்வியூ கண்ணாடி வெளியே தெரிந்த தீரனின் முகம் பார்த்தபடியே காரை சாலையில் செலுத்தி கொண்டிருந்தான். நேரம் சென்றதில் அவர்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து நின்றது அந்த மகிழுந்து. சார், குடோன் வந்துட்டோமா என்றவன் கீழே இறங்க அவனை வரவேற்றான் சிட்டி. வந்துட்டியா தீரா? அந்த டிரைவர் எங்க? உள்ள. நீ எதுவும் விசாரிச்சியா? கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, அது தற்செயலாக நடக்க இருந்த விபத்துன்னு தான் சொல்கிறான். அவன் மேலே எதுவும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஆனால் சரியான குடிகாரன். ஓ என்றபடியே சிட்டியுடன் நடந்த தீரன் குடோனின் உட்புறத்தை அடைய சிட்டி அந்த லாரி ஓட்டுநரை நாற்காலியோடு கட்டி வைத்திருந்த இடத்திற்கு அவனை அழைத்துச் சென்றான். இவன்தான் என்ற சிட்டியின் குரலுக்கு பின், என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டிருக்கீங்க? நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை விட்டுடுங்க என்ற குரல் கேட்டது. அக்குரல் கேட்டு அவன் இருந்த இடத்தை நெருங்கி போன தீரன் அவன் குரல் தன் மேல் பட்டு எதிரொலித்த அளவை வைத்து அவன் தாடை இருக்கும் இடத்தை அனுமானித்து அதை இறுக்கி பிடித்தான். உன் பேர் என்ன? நான் ஏன் அதை உன்கிட்ட சொல்லணும்? நீ யாரு என்று எகிரினான் அவன். நான் யாருன்னே தெரியாம என்னை லாரி ஏற்றி கொல்ல வந்துட்டியா என்ன என்றான். தீரனின் அழுத்தமான குரல் எழலுடன் கோபமுடன் தெரித்தது. நான் யாரையும் கொல்ல வரல. ஓ, அப்போ நீ என் காரை லாரி வச்சு இடிக்க வரல. நான் ஏன் அப்படி செய்யணும்? முதலில் நீங்கள் யாரு? நான் யாருன்னு தெரியலையா உனக்கு? நான் பெரிய பிஸ்னஸ் காந்தம்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாதாரண லாரி டிரைவர். என்றவன், உன் பேர் மாணிக்கம் தானே? உனக்கு 5 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல? அவ கூட இப்போ ஸ்கூலில் தானே படிக்கிறா என்றிடவும் கட்டி வைத்திருந்தவன் எச்சில் கூட்டி விழுங்கினான். சார், என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போ நீ உண்மையை சொல்லு. என்னை கொல்லத்தானே லாரியை ராங் ரூட்டில் ஓட்டிக்கிட்டு வந்த? அது உண்மையை சொன்னால் உனக்கு நல்லது. ஆமாம் சார், எனக்கு சில மாதங்களாக சரியாக வேலை இல்லை. நான் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த முதலாளியோட சண்டை. வருமானம் இல்லை. பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்போ தான் உங்கள் கார் மேலே லாரியை ஏற்றினா பணம் நிறைய தரேன்னு சொன்னாங்க. அதான். பணம் தரேன்னு சொன்னது யாரு? அது யாருன்னு தெரியல சார். நான் வழக்கமாக குடிக்க போகிற பாரில் தான் இந்த டீல் பேசினோம். நான் அரைபோதையில் இருந்தேன். அவனும் முகத்தில் சின்ன பிள்ளைங்க போடுமே அது மாதிரி ஒரு பொம்மை மாஸ்கை போட்டிருந்தான். ஓ, அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? சின்ன வயசு தான் சார். 20லிருந்து 25க்குள்ளே இருக்கலாம். பணம் கொடுத்தானா? வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதி பணம் கொடுத்தான். மீதியை வேலை முடிஞ்சதும் தரேன்னு சொன்னான். வேலை முடியாததால் அவன் திரும்ப என்னை பார்க்க வரவே இல்லை. நானும் தினமும் அந்த பாருக்கு போகிறேன். ஆனால் அவன் அதுக்கப்புறம் அங்கே வரவே இல்லை. ஏண்டா, பணம் கொடுத்தா கொலை பண்ணுவீங்களா என்ற சிட்டி அந்த மாணிக்கத்தை சரமாரியாக அடித்தான். ஆதிரன் யோசனையுடன் சில கணங்களை கழித்திருந்தான். பின், சிட்டி, இவனை விடு என்றான். நீ என்ன சொல்கிற தீரா? இவன் உன்னை கொல்ல பார்த்துருக்கான். கம்ப்ளைண்ட் கொடு. அஃபிஷியலாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கலாம். வேண்டாம், இவன் கூலிக்கு ஆள் அடிக்கிறவன் கூட இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக இதில் இறங்கிட்டான். இவனை ஏற்பாடு செஞ்சவங்க தெளிவாக திட்டம் போட்டு இருக்காங்க. இவனை வச்சு நாம் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ண முடியாது. அதனால் இவனை விட்டுடு என்றவன் அவ்விடம் விட்டு நகர்ந்தபடி இருக்க அவனை வேக நடையில் தொடர்ந்தான் சிட்டி. என்ன தீரா, கிடைச்ச ஒரே ஆதாரத்தை விட சொல்கிற? இந்த சிசிடிவி விஷயத்திலையும் எதையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. இப்போ இவனை விட்டாதான் நாம் தேடுற ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்கிற? இவனை நாம் பிடிச்சு விசாரித்தது நம்ம எதிராளிக்கு தெரிய வரும்போது இவனை முடிக்க ஆள் அனுப்புவான். அப்போ அவனை நாம் பிடிச்சா நமக்கு ஏதாவது கிடைக்கும். அதனால் இப்போ இவனை விட்டுடு. இவனை பின்தொடர ஆள் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ ஆள் போட வேண்டாம். போலீஸ் இதில் இன்வால்வ் ஆகிறது சரியாக இருக்காது. இவனை தொடர நானே ஆள் ஏற்பாடு பண்ணிடுறேன்.
சரி, அப்ப நான் கிளம்புறேன். இவனை உடனே ரிலீஸ் பண்ணாதே. சாயந்தரம் வரை இங்கேயே வச்சிரு. நைட் ஆனதும் வெளியே விடு. மத்தத நான் பார்த்துக்கிறேன் என்ற ஆதிரன் தன் மகிழுந்தை நாடி போனான். அவன் வரவும் கதிர் விரைந்து மகிழுந்தை நோக்கி வந்தான். அடிக்கடி காணாம போயிடுற கதிர், என்ன விஷயம்? சார், அப்படி எதுவும் இல்லை. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பேச போயிருந்தேன். சரி, வண்டியை எடு, போகலாம் என்றவன் மகிழுந்தில் ஏற தயாராக கதிரும் ஏறி மகிழுந்தை உயிர்ப்பித்தான். ஓகே சிட்டி, நான் சொன்னதை முடிச்சிடு என்றவன் கதிர் வண்டியை எடு, விடு, வீட்டுக்கு விடு என்றான். சரிங்க சார் என கூறி மகிழுந்தை அவ்விடம் கிளப்பிச் சென்றான் கதிர். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஊர் சுத்த போயிருக்கா. இவளை நம்பி இந்த குடும்ப பொறுப்பை தரேன்னு சொல்றீங்க என்று காவியா புரிய ராஜேந்திரன் அமைதியுடன் சோபாவில் அமர்ந்திருந்தார். மைதிலியோ கடுகொடுத்த முகத்துடன் காவியாவை பார்த்தாள். ஏன் ஆண்டி எப்பவும் என்னை குறையா சொல்றீங்க? நான் காலையிலேயே தாத்தா கிட்டையும் அவர்கிட்டையும் விஷயத்த சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனேன். இப்போ இதை இப்படி நடுவீட்டில் வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்க? ஏச்சி, வாய மூடு. ஒரே நாளில் உன் யோகியதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. என்ன உளர்றீங்க? நான் உளர்றேனா? நீ தான் திமிர் எடுத்து திரியற. நீ கண்டவனோட ஊர் சுத்ததா எங்கள் தீரனை கல்யாணம் பண்ணியிருக்க. உங்கள் அப்பன்கிட்ட பணம் இல்லை. எங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு தான் இந்த கல்யாணம் பண்ணியிருக்க. இல்லைன்னா அக்காவுக்கு போக வேண்டிய வாழ்க்கையை நீ தட்டி பறிப்பியா? ஸோ என்ன தாத்தா இந்த ஆண்டி என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தானே போனேன். அதுவும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சொல்லிட்டு போனதெல்லாம் சரிதான். ஆனால் நடு ரோட்டில் ஒருத்தனோட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்று கேட்டபடியே வீடு நுழைந்தான் ஆதிரன். அவன் வரவை கண்ட ராஜேந்திரன் தீரா என்றிட அவர்களை நெருங்கி வந்து நின்றான் ஆதிரன். சொல்லு, நடு ரோட்டில் அவனோட கொஞ்சி குழாவிக்கிட்டு இருந்த என்றவன் கோபக்குரல் மைதிலியை பயமுறுத்தியது. என் ஃப்ரெண்டோட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதை ஏன் இப்படி வியர்டாக கேட்குறீங்க? ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் பேசணுமோ? இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி பேச மாட்டீங்களா? மைதிலி, இப்போ நீ என் மனைவி, ராஜேந்திரன் வீட்டு பொண்ணு. உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. இந்த மாதிரி ரோட்டில் நின்று பேசுகிறதெல்லாம் வேண்டாம் என்ற தீரனின் குரல் அதிகனத்தில் ஒலித்தது. சற்றே அமைதி காத்த மைதிலி, என் சுதந்திரத்தை மொத்தமாக பறிச்சிட்டீங்க என்று விட்டு இனிமே இப்படி பண்ணலை என்று என கூறி நகர, காவியா, தீரா அப்படியே இவளை சமையல் கட்டுக்கு வந்து சமையல் வேலையை கற்றுக்க சொல்லு என்றாள். நாளையிலிருந்து கற்றுப்பா அத்தை என்றவன், வா ரூமுக்கு போகலாம் என கூறி அவள் இடையை வளைத்து தன் அருகே இழுத்து அவளுடன் மாடிப்படிகளில் ஏறினான். முகத்தில் ஜுவாலை வீச நின்றிருந்த காவியாவிடம், மைதிலி சின்ன பொண்ணு காவியா, அவளை இப்படியெல்லாம் இம்சை பண்ணாதே. உன் கோபம் என்னோட போகட்டும். அடுத்த தலைமுறை மேல அதை காட்டாதே ப்ளீஸ் என்றார். காவியாவோ கோணலாக சிரித்துவிட்டு தன் அறை சென்று விட்டாள். அத்தியாயம் 24. அலுவலகம் செல்ல கிளம்பி கொண்டிருந்தான் ஆதிரன். மஞ்சத்தின் மேல் ஏறி நின்று அவன் கழுத்தில் டையை சரியாக கட்டி கொண்டிருந்தாள் மைதிலி. கமலை வரவேண்டாம் என்று கூறியதிலிருந்து அவள்தான் அவனை அலுவலகத்திற்கு தயார்படுத்தும் வேலையை பார்க்கிறாள். அதை சிரமேற்கொண்டு செய்யும் வேலையிலும் வாயோயாமல் அவனோடு அனுதினமும் வம்பு செய்தபடியே இருப்பவள் இன்று வாயை பசை போட்டு ஒட்டி கொண்டாள் போல் ஒரு வார்த்தை கூட அவளிடமிருந்து வரவில்லை. என்ன ஹீரோயின் மேடம், இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க என்று ஆரம்பித்தான் தீரன். அவள் மௌனம் பிடிக்காதவனாக, நான் ஒன்றும் ஹீரோயின் இல்லை, உங்கள் அடிமை. நீங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறீங்களோ அப்படி நடந்துக்கணும் என்றவர் குரல் உள்ளொலித்தது. அதை கேட்டவன் முறுவலுடன் அவள் இடையை விளைத்து தன்னோடு இணைத்து பிடித்தான். அப்போ மேடம் நேத்திருந்து கோவமாக தான் இருக்கீங்களா? எனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைதிலி என்றவன், நீ பசங்களோட பேசுறது தப்பில்லம்மா. ஆனால் நடுரோட்டில் நீ ஒருத்தனோட கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தா ஊர் என்ன பேசும்? இப்போ நீ என் மனைவி, இந்த குடும்பத்தோட மருமகள். உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீ காப்பாற்றணும்ல. அப்போ நான் உங்கள் மரியாதையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை மைதிலி, பார்க்குறவங்க அதை தப்பாக தான் பேசுவாங்கன்னு சொன்னேன். நம்ம டிரைவர் கூட அதை தப்பாக தான் நினச்சான். அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க? தப்பாக பேசுகிறவங்க எப்படி வேணா எதை வேணா சேர்த்து பேசுவாங்க. அவங்களுக்காக நாம் நம்மோட இயல்பை விட்டு கொடுத்துடணுமா? நேற்று நான் பேசிட்டு இருந்த பையன் என் ஃப்ரெண்ட். நாங்கள் 3 வருஷமாக ஒரே கிளாஸில் படிச்சிருக்கோம். நேற்று பீஸா ஹட்டில் இருந்து வெளியே வரும்போது அவன் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. அவனை பிடிச்சு நிறுத்தினேன். அவனுக்கு காலில் சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்போ அவனை தாங்கி பிடிச்சி அவன் பைக் வரை கூட்டிகிட்டு போனேன். அவனால் பைக் ஓட்ட முடியலை. அதனால் அவன் அண்ணன் வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியதாக போச்சு. என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்ச் முடிஞ்சதும் கிளம்பிட்டாங்க. என்னால் அவனை தனியாக விட்டுட்டு கிளம்ப முடியலை. அதனால் அவன் அண்ணன் வர வரை அவனோட பேசிகிட்டு இருந்தேன். அது ஒரு தப்பா? அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து உங்கள் தாத்தாவுக்கு அனுப்பிட்டாங்கன்னு
உங்கள் அத்தை என்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. நீங்களும் அதை ஆமோதிக்கிற மாதிரி பேசிட்டீங்க. ஒரு வார்த்தை கூட என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட நீங்கள் கூட கேட்கல. இனி நான் பேச என்ன இருக்கு என்றவள், நீங்கள் தயாராகிட்டீங்க, நான் கீழே போகிறேன், உங்கள் அத்தை வெயிட்டிங் என கூறி அவனிடமிருந்து விலகி அந்த அறை நீங்கினாள். ஹீரோயின் மேடம் செம கோவத்தில் இருக்காங்க போலையே, இவங்களை எப்படி கூல் செய்யறது என்று யோசித்தவன் மூளையில் ஒரு யோசனை உதிக்க முறுவலுடன் அதை செய்ய முடிவெடுத்தான். கீழே சென்ற மைதிலி அமைதியாக சமையல் வேலை செய்யும் சுகன்யாவுடன் இணைந்து காலை நேர உணவு மேஜையில் எடுத்து வைத்தாள். உணவு மேஜை நாற்காலியில் அமர்ந்திருந்த நிஷாந்த் அவளை குறுகுறுவென பார்வையில் பார்த்திருந்தான். அவன் பார்வையில் அவள் மீதான ஈர்ப்பு அப்பட்டமாக தெரிந்தது. ஷார்ட் டாப்பும் லாங் ஸ்கர்ட்டும் அணிந்திருந்த மைதிலியின் இடைப்பகுதி 1 இன்ச் அளவில் தெரிய நிஷாந்தின் கண்கள் அப்பகுதியை ஆர்வத்துடன் கவனித்திருந்தது. அவ்வேளை அவள் தோள் தொட்டு அவனை கலைத்தாள் காவியா. அவன் தலையை திருப்பி அவனை பார்க்க தன் பார்வையால் மாடியிலிருந்து இறங்கி வரும் ஆதிரனை தன் அறையிலிருந்து வெளிவரும் ராஜேந்திரனையும் பார்த்தாள் காவியா. அவனோ வெதும்பலுடன் அவளை பார்க்க அவன் தலையை அதுரமாக தடவிவிட்டு கண்களால் அமைதி காக்கும்படி ஜாடை செய்தாள். அதற்குள் தாத்தாவும் ஆதிரனும் உணவு மேஜையை நெருங்கிவிட்டனர். அவர்கள் நாற்காலியில் அமர மைதிலி உணவை பரிமாறினாள். நீயும் உட்காருமா, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் என்று ராஜேந்திரன் கூற, இல்லை தாத்தா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறேன் என்றவள் ஆதிரன் தட்டில் உணவை பரிமாற அவள் இடை பற்றி இழுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டான் அவன். அவள் திணறி அவன் வசம் இருந்து விலக முற்பட அவன் பிடி இறுகி அவளை தன்னோடு சாய்த்து கொண்டது. என்ன பண்ணுறீங்க, நீயும் சாப்பிடு என்றவன் அவள் தட்டில் பரிமாறிய இட்லியை பிட்டு சாம்பாரில் தேய்த்து அவன் முகத்தருகே கொண்டு சென்றான். ஆகாட்டு என்றவன் கூற அவள் வாயை இருக்க மூடியிருந்தாள். மைதிலி என்றவன் அவள் முகத்தை விரல்களால் வருடி இதழ்களை கண்டான். அதன் அருகே தன் விரல்களை கொண்டு செல்ல அவள் வாய் திறந்து அவன் விரல்களை நறுக்கென கடித்தபடியே அவன் தந்த இட்லியை வாங்கி கொள்ள அவன் முறுவலுடன் அதை ஏற்றுக்கொண்டான். இதையெல்லாம் கண்ட நிஷாந்த் விருட்டென நாற்காலி விட்டு எழுந்து கொண்டான். நான் ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் விடுவிடுவென அவ்விடம் நீங்க காவியா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தபடி அவ்விடம் அமர்ந்திருந்தாள். அவள் கரங்கள் இட்லியை பிணைந்ததை பார்த்த ராஜேந்திரன் தன் தொண்டையை செருமிக் கொள்ள அதில் கவனம் சிதறினாள். தீரா, என்னப்பா இது, வீட்டில் இத்தனை பேர் இருக்கும், வேலைக்காரங்கள் எல்லாம் இருக்காங்க, இப்படியா நடந்துக்கிறது என்று வினவினாள் கோபத்தை உள்ளிழுத்தபடி. அவனோ, நேத்து நடு வீட்டில் இதே வேலைக்காரங்க முன்னாடி தானே இவளை நிற்க வச்சு கேள்வி கேட்டோம் அத்தை, இப்ப சாப்பாடு ஊட்டுறதில் என்ன குறைஞ்சிட போகுது என்றான் அவனும் கோபத்தை உள்ளே மறைத்தபடி. நீ இவளுக்கு ரொம்பவும் இடம் கொடுக்கிற, இதுவும் எனக்கு சரியா படல என்ற காவியா உணவை உண்ணாமல் எழுந்து சென்று விட்டாள். தன் தட்டில் இருந்ததை சாப்பிட்டு முடித்த ராஜேந்திரன், நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் ஹாலில் இருக்கேன் என்று விட்டு நகர்ந்து கொண்டார். சுகன்யாவும் மற்ற பணியாளர்களும் கூட விலகி போய் அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினர். தீரன் மடியில் அமர்ந்திருந்த மைதிலி அவன் எதிர்பார்க்காத விதமாக அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அதில் கவரப்பட்டவனாக தீரன் தன் மற்றொரு கன்னத்தை காட்ட அவ்விடம் தன் இதழ்களை பதித்தெடுத்தாள். அவனோ அடுத்து தன் நெற்றியை காட்டினான். அவள் குறுஞ்சிரிப்புடன் அதிலும் தன் இதழ்களை பதித்தாள். இறுதியாக அவன் தன் இதழ்களை சுட்டி காட்ட, ஆசை தோசை இங்கெல்லாம் கொடுக்க முடியாது போடா என்றவள் உணவை எடுத்து அவன் வாயில் திணித்தாள். ஏன், கொடுத்தா என்னவா உனக்கு என்றான் உணவை மென்றபடி. இப்ப இது போதும். காலியான தட்டை உணவிட்டு மீண்டும் நிரப்பினாள். அவள் அவளுக்கு ஊட்ட என்று காலை வேலை உணவை உண்டு முடித்தனர் இருவரும். ஆதிரன் அலுவலகம் கிளம்பியிருக்க மைதிலி சமையலர் சுகன்யாவுடன் நின்றிருந்தாள். அவளை நெருங்கிய காவியா, பரவாயில்ல, அதுக்குள்ளே எங்கள் வீட்டு பையனை உன் வலையில் விழ வச்சுட்ட, திறமசாலிதானி என்றிடவும் மைதிலிக்கு சுருக்கென்றது. சுகன்யாவோ சங்கடத்துடன் மைதிலியை பார்த்தாள். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டி? எனக்கு வேண்டியதை நீ என்ன கொடுக்கறது, நானே அதை எடுத்துப்பேன் என்ற மைதிலி வெறித்து பார்த்த காவியா, மதிய சமையலில் நீயே சமைக்க போறியா என்ன என்றிட, எனக்கு சமைக்க தெரியாது, இவங்க கிட்ட கற்றுக்க போகிறேன், அதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தீரனுக்கு நிஷாந்துக்கு எல்லாம் மதிய சாப்பாடு நம்ம வீட்டிலிருந்து தான் போகும். காலையிலேயே நிஷாந்த் சாப்பிடாம கிளம்பிட்டான். மதிய சமையலாவது அவனுக்கு சரியாக போய் சேரணும். நீ கற்றுக்கிறேன்னு சொல்லி அதையும் கெடுத்துடாதே. இப்போ நான் என்ன தான் பண்ணணுங்கிறீங்க? நேற்று நீங்கள் தானே என்னை சமையல் கற்றுக்க சொன்னீங்க. நீ தான் அதை விட பெரிய வித்தையெல்லாம் கற்று வச்சிருக்கியே. ஓ காட் என்றவள், நான் சமைக்கலை, நீங்களே பார்த்துக்கோங்க என கூறி விலகி போக அவள் கரம் பற்றி நிறுத்தினாள் காவியா. அப்படியெல்லாம் நீ தப்பிச்சிட முடியாது. நீ இன்னைக்கு சமைக்கத்தான் வேணும்.
முதல் முறை சமைக்கிறதால உன் புருஷனுக்கு ஏதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணிடு, மிச்சத்தை எல்லாம் சுகன்யாவே சமைச்சிடுவா என்ற காவ்யா அவ்விடம் அகன்று விட்டாள். கடுகடுத்த முகத்துடன் மைதிலி, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைனே புரிய மாட்டேங்குது என்று முனகிட சுகன்யா பதில் பேசினாள். இத்தனை வருஷமா இந்த வீட்டை ஆண்டது அவங்க தானே மைதிலி மேடம். இன்னைக்கு நீங்கள் வந்ததும் மொத்தமாக அவங்கக்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கறது அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. இது சாதாரணமாக எல்லா வீட்டிலும் ஏற்படுற மாமியார் மருமகள் பிரச்சனை தான். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தீரன் சாரை வளர்த்தவங்க அவங்களோட அத்தை. என்னவோ என்ற மைதிலி, ஏதோ ஸ்வீட் பண்ணுறதாமே, எனக்கு சுத்தமாக சமையல் வராது. இப்போ ஸ்வீட் பண்ணணும்னா நான் என்னத்தை பண்ணுறது என்றாள். கேசரி பண்ணிடலாம் மேடம், அதுதான் ரொம்ப சுலபமாக இருக்கும். என்றவள் சுகன்யாவிடம் கேசரி செய்யும் முறையை கேட்டு அதை அறிந்து செய்யத் தொடங்கினாள். நேரம் கரைய மதிய உணவு தயாரானது. அதை எடுத்துச் செல்ல கதிர் வந்து சேர்ந்தான். அவனை நெருங்கிய மைதிலி, நானும் உங்க கூட வரேன் கதிர், இன்னைக்கு சாப்பாட்டை நானே அவருக்கு பரிமாறுறேன் என்றிட, எதுக்கு காலையில் இங்கே அடித்த கூத்து பத்தலையா உனக்கு? ஆஃபீஸ் போய் அங்கேயும் உன் கைவரிசையை காட்டணுமா என்று காட்டமாக கேட்டாள் காவ்யா. அவளை கவனிக்காமல் ஆமாம் என்ற வார்த்தையை உதிர்த்தவள் உணவு வகைகள் அடங்கிய கேரியரை எடுத்துக்கொண்டு அகம் நீங்க கதிர் அவளை நெருங்கி அவள் வசம் இருந்த கேரியரை வாங்கி கொண்டு மகிழுந்தை அடைந்தான். அவள் காரில் ஏற அவன் அதை கிளப்பி கொண்டு சென்றான். செல்லும் அவளை வெறித்திருந்த காவ்யா தன் அறைக்கு சென்று விட்டாள். அத்தியாயம் 25. அலுவலக அறையில் அமர்ந்திருந்த ஆதிரனை கையில் பிடித்திருந்த காஃபி கோப்பையுடன் நெருங்கினாள் சாருமதி. தீரன், காஃபி என்றவள் அவன் அருகே சென்று அதை கொடுக்கும் சாக்கில் அவன் மேல் அதை கொட்டிவிட்டாள். வாட் நான்சஸ் இஸ் திஸ் என்றவன் கத்த, சாரி தீரன், நான் தெரியாமல் அது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, சாரி, நானே இதை க்ளீன் பண்ணி விடுறேன் வாங்க என்றவள் அவன் தோள் பற்ற அவன் அதை தட்டிவிட்டான். உன்னை யாரு காஃபி கொண்டு வர சொன்னது? நான் மேக்னாவை தானே கூப்பிட்டேன். அவங்க வேற வேலையாக இருந்தாங்க, அதான் நான் கொண்டு வந்தேன். ஏன் தீரன், நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரக்கூடாதா? நான் என்ன வேண்டாதவளா? உங்கள் மனைவியோட அக்கா தானே. நியாயப்படி நான் தான் அவளோட இடத்தில் இருந்திருக்கணும். அவள் மட்டும் அன்னைக்கு பேசாமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் உங்கள் மனைவி ஆகியிருப்பேன். உங்களுக்கு எல்லா வகையிலும் திருப்தியான வாழ்க்கையை நான் கொடுத்திருப்பேன். என் தங்கைக்கு அந்தளவு பக்குவம் போதாது, அவளால் உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்றவள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் அலுவலக அறை கதவு திறக்கப்பட்டதை அவள் உணரவில்லை. தீரனோ அதை உணர்ந்து உள்ளே வந்த ஆள் யார் என்பதையும் தன் நுண்ணறிவால் அறிந்து கொண்டான். உதட்டில் குறுஞ்சிரிப்பு மிளிர மென்குரலில், நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா சாரு என்றிட சாரு மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்தாள். ஆமாம், புரிஞ்சுதான் பேசுகிறேன். உங்களுக்கு தான் என் அருமை தெரியலை. அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ கஷ்டப்படுறீங்க, அப்படித்தானே? ஆமாம், அவளோட கஷ்டம்தான் எனக்கு தெரியும். அவள் ஒரு அறவேக்காடு, அவளால் உங்களை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. நான் அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் சாரு? என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கும் தெரியலை. ஆஃபீஸில் நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு அதை தான் என்னால் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும் என்றவள், வாங்க ரெஸ்ட் ரூம் போகலாம். உங்கள் ஷர்ட் எல்லாம் காஃபி கரை, அதை நான் க்ளீன் பண்ணி விடுறேன் என்றவள் குரல் கிறக்கமாக ஒலிக்க, என்ன மைதிலி, உன் அக்கா கூப்பிடுறா, நான் போகவா என்று முறுவலுடன் குரல் கொடுத்தான் தீரன். சாருமதி திடுக்கிட்டு நிமிர கதவருகே உணவு கூடையுடன் நின்றிருந்தாள் மைதிலி. மித்து, நீ இங்கே என்ன பண்ணுற என்ற சாரு அவள் அருகே செல்ல எத்தனிக்க மைதிலி அறை நுழைந்து அவ்விடமிருந்த மேஜை மேல் உணவு பையை வைத்தாள். மித்து, அது அவர் ஷர்ட்டில் காஃபி கொட்டிடுச்சு, அதான் உன்னை என் அக்கான்னு நினச்சேன் என்றாள் மைதிலி அழுத்தமான குரலில். என்ன இப்படி பேசுகிற? என்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. நான் ஒன்றும் உன் வாழ்க்கையை பறிக்கலை, நீ தான் எனக்கானதை பறிச்சிட்ட மித்து என்ற சாருவின் குரல் உயர்ந்தது. அதை கேட்ட மைதிலி, இப்போ என்ன, உனக்கு இது திரும்பவும் வேணுமா என்றிட சாருவிதம் கனத்த அமைதி. மைதிலியோ, சொல்லு சாரு, உனக்கு வேணுமா என்றால் மீண்டும் அழுத்தமான குரலில். நான் அம்மா கிட்ட இதை பற்றி பேசவா என்று மைதிலி வினவ சாரு அவ்விடம் இருந்து விறுவிறு நடையில் சென்று விட்டாள். அவள் நகரவும் தீரனை நெருங்கி போனாள் மைதிலி. சுழலும் நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் டையை தன் கரம் கொண்டு பிடித்து இழுத்தவள், சொன்ன மாதிரியே என் அக்காவையும் கரெக்ட் பண்ண பார்க்குறீங்களா என்றிட, அவதான் என் மேலே வந்து விழறா. பாவம், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா போல. ஆசை நிராசையானதில் என் நினைப்பாவே இருக்கா. நீ ஓகே சொல்லு, அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கும் ஒத்தாசையாக இருக்கும் என்றவன் கேலி பேசிட அவள் அவனை உதறினாள். உங்களை கொல்ல போறேன் பாருங்க என்றவள் கூறவும் அலுவலக கதவு திறக்கப்பட்டது. அங்கே மேக்னா நின்றிருந்தாள். அவளை புருவ முடிச்சுடன் பார்த்த மைதிலி, இவ யாரு என்றிட, இவ மேக்னா, என் செக்ரட்டரி என்றான் தீரன் முறுவலுடன். மேக்னாவோ, சாரி சார்,
நான் அப்புறம் வரேன் என கூறி நகர முற்பட, மேக்னா, இன்னைக்கான அப்பாயின்மெண்ட்ஸை எல்லாம் போஸ்ட்பான் பண்ணுங்க என்றான் தீரன். ஓகே சார் என்றவள் நகர, மைதிலி அவ்வறையில் இருந்த சோபாவில் சென்று பொத்தென அமர்ந்தாள். அவள் சென்று அமர்ந்ததை அவளிடமிருந்து வந்த ஓசையை வைத்து உணர்ந்த தீரன் அவளை நாடிச் சென்று அவள் அருகே அமர்ந்தான். கோவமா இருக்கியா மைதிலி? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்ன பண்ணினேன்? உன் அக்கா தான் என் மேலே வந்து விழுந்தா. அவள் என் மேலே கோவமாக இருக்கா. நீங்கள் அவளுக்கு சொந்தமானவர்னு அவள் நினச்சிட்டா. ஆனால் அவள் தான் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. அம்மா அப்பா அவளுக்கு துரோகம் பண்ணுறதா புலம்பினா. அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்க சொல்கிறாங்களேன்னு நினச்சி தான் நான் அன்னைக்கு அப்படி பேசினேன். இப்போ என்னடானா உங்களை நான் பறிச்சிட்டேன்னு பேசுகிறா. இது எப்படி நியாயமாகும் என்றவள் குரல் அடைத்தது. அது என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு என்னை பிடிக்கலை. குருடன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதான் அழுதுருப்பா. நேரில் பார்த்ததும் என் அழகில் மயங்கிட்டா போல. அது தெரியாமல் நீ வாயை விட்டுட்ட. அதான் அவளுக்கு ஏமாற்றமாக போச்சு என்றவன் பேசியபடியே அவளை தன் அருகே இழுத்து அவள் கழுத்து வளைவில் வாசம் பிடிக்க அவளோ அந்த உணர்வை உணராதவளாக சாருவை பற்றிய சிந்தனையில் இருந்தாள். மைதிலி என்று கிசுகிசுப்பாக அழைத்தான் தீரன். உங்களுக்கு சாருவை நிஜமாவே பிடிச்சிருக்கா என்றாள் சட்டென. பிடிச்சிருந்தா அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுவியா என்ன என்றவன் கேட்க அவள் அமைதி காத்தாள். பதில் சொல்லுடி என்றவன் அவள் கார்குழலில் வாசம் பிடைத்தான். அன்னைக்கு என்னமோ இந்த ஜென்மத்தில் மைதிலி தான் உனக்குன்னு டயலாக் பேசின, இப்போ இத்தனை அமைதியாக இருக்க என்றவன் கேட்க அவனை திரும்பி பார்த்தாள். அவன் நெருக்கம் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. என்ன பண்ணுறீங்க என்றாள். இங்கே அடித்த கூத்து பத்தலையா உனக்கு? ஆஃபீஸ் போய் அங்கேயும் உன் கைவரிசையை காட்டணுமா என்ற காவியா கூறிய வார்த்தைகள் அவள் உள் ஒலித்தது. என்ன ஷாம்பு போட்ட? வாசம் தூக்குது என்றான் தீரன். நீங்கள் என்ன தான் நினச்சிருக்கீங்க? இப்போ தான் என் அக்காவை கரெக்ட் பண்ண பார்த்தீங்க. இப்போ என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க? நான் அன்னைக்கே சொன்னேனே. என்னது? நான் ஒரு ப்ளே பாய்னு. ப்ளே பாய்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே என்றவள் கேட்க அவன் கலகலவென சிரித்து வைத்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, உன் அக்கா இப்போ தான் உன்னை அறவேக்காடுன்னு சொன்னான். அதை உடனே உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறியேடி. நீங்களும் அவளும் கூட்டு சேர்ந்து என்னை பழி வாங்குறீங்களா? அவளோட எனக்கு கூட்டும் இல்லை பொரியலும் இல்லை என்றவன் மிதமான குரலில், உன்னோட தான் கூட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன் என்றபடியே அவள் இதழ்களை நெருங்கி போக தன் கரத்தை நடுவில் வைத்து அவன் நோக்கம் நிறைவேறாமல் தடுத்தாள் மைதிலி. அதில் கடுப்பானவன், என்ன பண்ணுற? கையை எடு என கூறி அவளுடன் மல்லு கட்டி கையை எடுக்க முயல. காலையில் நீங்கள் செஞ்ச வேலைக்கு என்ன தான் திட்டினாங்க. ஆஃபீஸில் போயும் உன் கைவரிசையை காட்டாதேன்னு சொல்லி அனுப்பினாங்க என கூறி அவன் நோக்கத்தை நிறுத்த முயற்சித்தாள் மைதிலி. யார் அப்படி சொன்னது? வேற யார் சொல்லுவா? உங்கள் அத்தை தான் என்றவள் கூற அவன் ஒரு கணம் அமைதி காத்தான். பின் விருட்டென சோபாவை விட்டு எழுந்தான். எந்திரி போகலாம். எங்க? சொன்னாதான் வருவியா? இல்லை, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், அதை சாப்பிட வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கிளம்பு. உங்களுக்காக நானே ஸ்வீட் எல்லாம் செஞ்சேன் தெரியுமா? ஸ்வீட்டா? என்றவள் கூற அவன் மீண்டும் அவள் அருகே அமர்ந்தான். என்ன ஸ்வீட் என்றான் அவளிடம் கிறங்கியவனாக. அவளோ சிரதையுடன் உணவு வகைகள் அடங்கிய கேரியரை அதன் அடுக்கில் இருந்து பிரித்தாள். அவனுக்காக அவள் செய்திருந்த கேசரியை எடுத்தவள் ஸ்பூன் ஒன்றில் அதை அள்ளி எடுத்து காட்டுங்க என கூறி அவன் வாயில் அதை வைக்க அவன் சுவை மொட்டுக்கள் கேசரியின் சுவை தொட்ட நொடியே அதை துப்பிவிட்டான் ஆதிரன். என்ன என்ன கருமுண்டி இது என்றான் கடுப்புடன். இது கேசரி. ஏன், நல்லா இல்லையா? இது கேசரி இல்லை, உப்புமா. அதுவும் அளவில்லாமல் உப்பை கொட்டி வச்சிருக்காங்க. உப்பா? அது சக்கரைன்னு தானே சொன்னாங்க என்றவள் கேசரியை எடுத்து தன் வாயில் வைக்க அது கரித்து அவள் முகம் சுருங்க வைத்தது. உப்பா இருக்கே, எப்படி என்றவள் கேட்க அவளை இழுத்து இதழ்களை சிறைப்பிடித்தான். அவள் திணற திணற முத்தமித்தவன் சில நொடிகள் கழித்து அவளை விடுவித்து, இனிமே ஸ்வீட் பண்ணுறேன்னு சொல்லி எதையாவது பண்ணி கொண்டு வந்து அவ்வளவுதான், கிளம்பு என கூறி எழுந்து நிற்க, அப்போ இந்த சாப்பாடு என்றாள் கேள்வியுடன். என்னை கொல்லாமல் விடமாட்டியா நீ? இதெல்லாம் நான் சமைக்கலை, சுகன்யா தான் சமைச்சாங்க. எவ சமைச்சதும் எனக்கு இப்போ தேவையில்லை. எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன், நீ கிளம்பு என்றவன் அவளை இழுத்து கொண்டு அவ்வரை நீங்க அவன் அகலவும் அவன் அறை நுழைந்த நிஷாந்த் முகம் உணவு உண்ணப்படாமல் இருப்பதைக் கண்டு கடுகடுத்தது. சாப்பிடாம கிளம்பிட்டானே என்று முணுமுணுத்தவன் அறை விட்டு வெளியேற அவன் முன் நின்றிருந்தான் ஆதிரன். இங்கென்ன பண்ணுற நிஷாந்த் என்றவன் கேட்க, உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ சாப்பிடலையா என்றான். அதில் புருவம் சுருக்கிய தீரன், நான் சாப்பிட்றதில் உனக்கு எத்தனை அக்கறை என்றபடியே தன் மேஜையை நெருங்கி அதன் மேல் இருந்த தன் அலைபேசியை எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டான். நிஷான் விதிர்ப்புடன் அவனை பார்த்திருந்தான். அதை பார்க்க முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்த தீரன்
நான் வெளியூர் போறேன் நிஷாந்த். நான் வரும் வரை ஆஃபீஸை பார்த்துக்கோ என கூறி நகர்ந்தான். நீ திரும்பி வரலனா எல்லாமே எனக்கானதா ஆகிடும் தீரா என்று மனதில் நினைத்து கொண்டான். திறந்திருந்த உணவு கேரியரை மூடி எடுத்துச் செல்ல வந்தான் கதிர். அதை கவனித்த நிஷாந்த், இதை எங்க எடுத்துட்டு போற என்றிட, தீரன் சார் தான் கேரியரை எடுத்துட்டு வர சொன்னாரு என கூறி அவ்விடம் நீங்கினான். இக்கதையை தொடர்ந்து கேட்க சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். மீண்டும் கதையின் அடுத்த அத்தியாயங்களில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா நடராஜன். கதை பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.